காசாவுக்குள் செல்ல ராணுவம் தயாராக இல்லை, அதனால்தான் உள்ளே செல்லவில்லை. இஸ்ரேல் தலைவரின் கருத்தால் பரபரப்பு. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் ராணுவத்திற்கு இடையே வேறுபாடு நிலவுவதாக சில ஊடகங்கள் வெளியிட்ட தகவலை இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில், இஸ்ரேல் தலைவர் ஒருவர் காசாவுக்குள் நுழைய ராணுவம் இன்னும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என கூறி குழப்பத்தை அதிகரித்துள்ளார். இது குறித்து பார்க்கலாம். இஸ்ரேல் ராணுவம் சண்டைக்கு தயாராக இல்லை, காசாவுக்குள் செல்ல மறுப்பு தெரிவித்துள்ளனர் என ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அல் அரஃப் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தார். இது விவாதங்களை கிளப்பி வந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் ராணுவத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக ஒரு செய்தி இஸ்ரேல் ஊடகங்களில் வெளியானது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இஸ்ரேலில் உள்ள ஒரு தரப்பினர் காசா மீது தரைவழி தாக்குதலை ஏன் இன்னும் நெதன்யாகு அரசு நடத்தவில்லை என கேட்டு வருகின்றனர். அதே நேரம் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தரைவழி தாக்குதலை தற்போது நிறுத்தி வைக்குமாறு வலியுறுத்தி வருகின்றன. மற்றொரு பக்கம் தரைவழி தாக்குதல் இஸ்ரேலுக்கு தோல்வியை கொடுக்கும் என அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடுகளின் இராணுவ தலைவர்களே எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனால் இஸ்ரேல் எல்லையில் கடந்த 16 நாட்களாக குவித்து வைக்கப்பட்டுள்ள சுமார் 3 லட்சம் வீரர்கள் அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாமல் காத்திருந்து வருகின்றனர். இது பெஞ்சமின் நெதன்யாகு அடுத்து என்ன செய்ய போகின்றார் என்ற கேள்வியை அதிகம் எழுப்பி வருகின்றனர். இது இஸ்ரேல் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் காசாவுக்குள் நுழைய இஸ்ரேல் ராணுவம் இன்னும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என இஸ்ரேலின் ஷாஸ் என்ற அரசியல் கட்சியின் தலைவரும் போர்க்கால அமைச்சரவையின் பார்வையாளருமான ஆர்யா மக்லுப் டெரி பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார். இதனை இஸ்ரேல் ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன. எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்ல முடியாது, அரசியல் தலைவர்கள் அமைதி கொடுக்காததால் தான் ராணுவம் தரைவழி தாக்குதலை நடத்தவில்லை என்பது உண்மையல்ல என்றும் விளக்கியுள்ளார். இதனிடையே IDF எனப்படும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் தலைவர் ஹெர்சி ஹாலேவி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேலண்ட் ஆகியோர் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. 24 மணி நேரமும் போர் தகவல்களை இருவரும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் என இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் அரசு மற்றும் இராணுவம் சார்பில் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் IDF தலைவர் ஆகியோர் நெருங்கிய ஒத்துழைப்போடு 24 மணி நேரமும் ஹமாஸை வீழ்த்த ஒத்துழைப்போடு செயல்பட்டு வருகிறார்கள். பிரதமர் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு மந்திரி மற்றும் IDF தலைவர் இடையே முழு நம்பிக்கை உள்ளது. அவர்கள் ஒரு தெளிவான நோக்கத்தில் ஒன்றுபட்டுள்ளனர். ஊடகங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். எங்கள் ஒற்றுமை மற்றும் வலிமையை காயப்படுத்தும் மோசமான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எங்களால் தொடர்ந்து அமைதியாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்க முடியாது. உடனே தரைவழி தாக்குதலை தொடங்குங்கள் என ராணுவம் கூறியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் ராணுவ வீரர்களை சந்தித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேலண்ட், விரைவில் தரை, வான், கடல் வழி தாக்குதல் நடைபெற உள்ளது. அது ஒரு கொடூர தாக்குதலாக இருக்கும், தயாராக இருங்கள் என கூறியதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எங்கப்பன் குருதிக்குள் இல்லை என்பதைப் போல காசா மீது தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு ஒரு பதற்றம் இஸ்ரேலை பற்றி கொண்டிருப்பது இச்சம்பவங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது.